அடர்ந்த காட்டுப்பகுதியில் சுறுசுறுப்பும் நேர்மையும் கொண்ட இளம் அணில் தன் எதிர்காலத்திற்காக கொட்டைகளை சேகரித்து வந்தது. ஆனால் சோம்பேறியும் பேராசை பிடித்தவனுமான குரங்கு வள்ளி அணிலின் உழைப்பை கேலி செய்து எப்படியாவது எளிதாக பணக்காரனாக வழி தேடியது. ஒரு நாள் அணில் வழக்கம் போல் சென்றபோது வழியில் பளபளக்கும் ஒரு மாயக்கொட்டையை கண்டெடுத்தது. அப்போது காயமடைந்த அறிவாளியான ஆந்தை சின்னத்தம்பி ஒன்றுக்கு அணில் தன்னலமின்றி உதவியது. அதற்கு நன்றி கூறும் விதமாக அந்த ஆந்தை, அணிலே, நீ மனப்பூர்வமாக தன்னலமில்லாத உதவியை செய்த இடத்தில் இந்த கொட்டையை நட்டால் உன் ஆசை நிறைவேறும் என்று கூறி மறைந்தது. இதை கேள்விப்பட்ட பேராசை கொண்ட குரங்கு இரவில் அணில் தூங்கும்போது கொட்டையை திருடிச் சென்றது. தனது பேராசையினால் தான் விளையாடும் மரத்தடியில் அதை புதைத்து தனக்கு ஒரு மலை அளவிலான வாழைப்பழங்கள் வேண்டும் என ஆசைப்பட்டது. ஆனால் சுயநலத்தினால் அந்த கொட்டை ஒரு செடி கூட முளைக்காமல் மண்ணோடு மண்ணாகி எந்த பலனையும் அளிக்கவில்லை. கொட்டையை இழந்த அணில் தன் வேலையை தொடர்ந்தது. ஒரு முறை கோடையில் தண்ணீர் இல்லாமல் தவித்த வயதான யானை ஒன்றுக்கு தான் சேகரித்து வைத்திருந்த கடைசி சொட்டு தண்ணீரையும் தயங்காமல் கொடுத்து உதவியது. அந்த தன்னலமற்ற உதவியின் இடத்தில் மீட்கப்பட்ட மாயக்கொட்டையை அணில் நட்டது. எந்த சுயநலமும் இன்றி செய்யப்பட்ட உதவியினால் அந்த கொட்டை உடனே வானை தொடும் அளவிற்கு உயர்ந்து சாதாரண பழங்களுக்கு பதிலாக நோய்களை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த கனிகளை அளித்தது. தன் தவறை உணர்ந்த குரங்கு அணிலிடம் மன்னிப்பு கேட்டது. ஆந்தை மீண்டும் அங்கு வந்து, பேராசையின்றி பிறர்க்கு உதவ வேண்டும் என்று நீ நினைத்ததால் இந்த கனிகள் உனக்கு கிடைத்தன. இதுவே உண்மையான செல்வம் என அறிவுரை கூறியது. அன்று முதல் அணில் கிடைத்த கனிகளை பிறருக்கு விநியோகித்தது. குரங்கும் தன் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு அணிலுக்கு உதவியாக இருந்து தன்னலமற்ற வாழ்வை தொடங்கியது. முடிவில் பேராசை குணம் அழிவை தரும், தன்னலமற்ற உதவியே உண்மையான செல்வம் என்ற நீதி நிலைநாட்டப்பட்டது.